ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பூர்ணிமா வாரம். அதாவது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ அவச்சொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. குறிப்பாக அப்பாவிடம் பார்த்தீங்கன்னா, அப்பாவிடம் மகன்கள் இந்த வாரம் சாபம் வாங்கினீங்கன்னா அது 7 ஜென்மத்திற்கும் உங்களை நல்லா வாழ விடாது. அப்புறமேட்டி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பரிகாரம் பூஜை அப்படின்னு காலம்புறா செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா வாரமாக இருக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பணிவாக பேசுங்க, பணிவாக நடந்துக்குங்க, எதிர்த்து பேசாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். இந்த வார ராசி பலன் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 23/7/2026 அன்று முதல் 31/7/2026 வரை, ஆடி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:27 பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:57 வரை பௌர்ணமி நீடிக்கிறது. பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள். இந்த வார கோச்சார கிரக பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் முதல் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில். ராகு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் 9 நவகிரகங்களுடைய நட்சத்திர பாதசாரங்கள் இந்த வாரம் செல்கிறது. இந்த வாரம் என்ன அதி முக்கியமான தகவல் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார்கள். சனி பகவான் வக்கரகதியில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும், குரு பகவானும் சூரியனும் சனி நட்சத்திரத்திலும். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாரம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, சிம்மம் கன்னியில் செவ்வாய் நவாம்ச கட்டத்தில், துலாம் விருச்சிகத்தில் நாமச கட்டத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஆடு மாடு உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற அப்படின்னா வண்டி வாகனங்கள், கத்தி கபடம், நெருப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விலங்குகளால் தெருநாய் கூட்டமாக கடிபட்டுக்கும். இப்போ கொம்புள்ள மிருகங்களால் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிலருக்கு ஆபத்து வரலாம். தெருவில் நடந்து போகும்போது நாய் கடிக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி புயல் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேசம் ராசி அன்பர்களுக்கு
இந்த வார ராசி பலன் காணலாம். வார ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டம தினம், அதாவது 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை விசாக நட்சத்திரத்திலிருந்து அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களை சந்திர பகவான் கடக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். சந்திராஷ்டம நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரத்துக்கு நன்றாக சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிடணும். நேரம் கழித்து சாப்பிடக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையும் போடாதீங்க. யாருக்கும் முன்னின்று பஞ்சாயத்து பண்ணாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. எந்த வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருங்க. சந்திராஷ்டம தின நாளில் அசுவினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அன்றைக்கி வெளியில் போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு நீண்ட தூர பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. சந்திர பகவான் 9ஆம் இடம் வரும்போது சிறப்பு தான். மூலம், பூராடம், உத்திராடம். இப்போ அப்பாவிடம் எதிர்வாதம் செய்வது, அப்பாவிடம் மதிப்பில்லாமல் பேசுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். இப்போ அப்பாவிடம் நீங்கள் சாபம் வாங்கினீங்கன்னா அது 7 ஜென்மத்துக்கும் உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பேரப்பிள்ளை வர அது பாதிக்கும். ஏன்னா உத்திராட நட்சத்திரம் குரு சாபம் பெற்றது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைகளை, வம்ச வாரிசுகளை பெரும்பாலும் பாதிக்கிற அளவுக்கு சாபம் விடக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் மேச ராசி அன்பர்கள் 9வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது அப்பாவிடம், பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதை பேசுங்க. நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. பெற்றோர்கள் கட்டுப்பாட்டில், அவங்களுடைய கண்காணிப்பில் இருப்பது நல்லது. 10வது வீட்டிலே சந்திரன் வரும்போது வேலை, தொழில், உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம், நல்ல மகிழ்ச்சி மேசராசி என்பதற்கு உண்டு. இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதி தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் 2வது வீட்டிலே சொந்த நட்சத்திரத்தில் செல்கிறார். கொம்புள்ள மிருகங்களிடம், அதாவது மாடு பிடிச்சி கட்டுறீங்க, இப்போ மாடு மேலே பாஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆடு, நாய், பூனை இதெல்லாம் அதுங்க கடிச்சிக்குதுன்னா நீங்கள் போய் விளக்க போனீங்கன்னா அது உங்களையும் கடிக்கலாம். செவ்வாய் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பேச்சுவார்த்தையில் மேசராசி என்பர்கள் கவனம் வேண்டும். பெற்றோர்கள், பெரியோர்களிடம் பணிவு வேண்டும். இதை நீங்கள் இந்த வாரம் கடைபிடித்தாலே இந்த வாரம் மிகச்சிறப்பாக மேசராசி என்பதற்கு செல்லக்கூடிய ஒரு வாரமாக அமையும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.